ஆராதனை பாடல்கள் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? குறிப்பாக இந்த நாட்கள்ல நிறைய பேருக்கு உள்ள ஒரு கேள்வி என்னன்னா, நான் யார் பாடின பாட்டை நான் பாடலாம்? அவர்களுடைய வாழ்க்கை, அதாவது நல்ல சத்தியத்தின்படி இருக்கிறதா, அல்லது அவங்களுடைய டாக்டரின்ஸ் வந்து வேதத்தின்படி இருக்கிறது, அதாவது அந்த பாடல்களை எழுதினவர்கள் அதன்படி இருக்கிறதா, அதெல்லாம் கரெக்டா நான் பார்த்து தான் பாடணுமா, அல்லது லிரிக்ஸ் மட்டும் கரெக்டா இருந்தா போதுமா? இன்னைக்கு நிறைய பேருடைய டவுட் இதாக இருக்கு. நிறைய பேர் என்கிட்ட இதை பத்தி கேட்டிருக்கிறீங்க. என்ன பண்ணலாம் இப்போ? இந்த மாதிரி பாடல்கள்லாம் இருக்குது, ஆனா பாட்டு நல்லா இருக்கு, ஆனா பாட்டு எழுதினவர் வந்து அவருடைய வாழ்க்கை சரியில்லை. இப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த பாட்டை நான் பாடலாமா, ஆராதனைக்கு நான் யூஸ் பண்ணிக்கலாமான்னு சொல்லிட்டு நம்ம பைபிள்ல என்ன போட்டிருக்குதுன்னு பார்க்கலாம். இன்னைக்கு வந்து நிறைய பேரோட வாழ்க்கை ஆராதனைனா என்னன்னே தெரியாம பண்ணிட்டு இருக்கோம். ஒண்ணு வந்து இட் ஹாஸ் பிகம் எ ட்ரெண்ட். நிறைய பேர் வந்து இப்படி இஷ்டத்துக்கு நம்ம பாடலை எழுதிட்டு நமக்கு அதன் மூலமாக ஃபேமஸ் ஆகணும்னு பாக்குறாங்க. ஸோ தட் இஸ் ஆஃப் நோ யூஸ். தட் இஸ் ஆஃப் கைண்ட் ஆஃப் மினிஸ்ட்ரி. இன்னைக்கு பாடல் ஒரு பெரிய மினிஸ்ட்ரி மாதிரி பண்றாங்க. வேதத்துல அதுக்கு ஒரு வசனமும் இருக்கு. இட்ஸ் நாட் அ மினிஸ்ட்ரி. மற்றவங்களை என்கரேஜ் பண்றதாக இருக்கலாம். எபேசியர் 5:19 சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கே ஒருவர் புத்தி சொல்லிக்கொண்டு, சில விதமான பாடல், இது வந்து ஆராதனை பாடல்கள் வராது, புத்தி சொல்ற ஒரு பாடல்கள் இருக்கு. அவங்களை என்கரேஜ் பண்றதுக்கு, அவங்களை ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு, அவங்கள வந்து உற்சாகப்படுத்துறதுக்கு, அல்லது கீழே விழுந்து உடைந்து போயிருக்கிறவங்களை தூக்கி எழுப்புறதுக்குன்னா உள்ள பாடல்கள். அதனாலதான் இந்த சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கே ஒருவர் புத்தி சொல்றதுக்கு அந்த பாடல்களை நீங்க பயன்படுத்தினாலும் சொல்லிட்டு பவுல் வந்து எபேசு சபைக்காக இருக்கிறாரு. ஆனா நம்மளுடைய ஆராதனை எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனை பண்ணுங்கள். சரிங்களா? எங்கிருந்து பண்ணும்? நாவல் அல்ல, இருதயத்தில் கர்த்தரை பாடி, கர்த்தரை உயர்த்துங்கின்ற பாடல்கள் எங்கிருந்து வரணும்? என்னுடைய இருதயத்திலிருந்து வரணும். அப்போ இன்னைக்கு உள்ள கேள்வியின்படி, அப்பா குறிப்பாக எந்த மாதிரி பாடல்களை நான் பாடலாம்? ஒருத்தர் வந்து ஃபார் இன் கேஸ் ஒரு சாங் ரைட்டர் வந்து அவருடைய டீச்சிங்ஸ் வந்து ரொம்ப தப்பாக இருக்கிறது, நாட் த பைபிள் பேஸ்ட், அந்த பாட்டை நான் பாடலாமா? அல்லது அவருடைய லைஃப் ஸ்டைல் ஒழுங்கா இல்லை, சத்தியத்தின் படி இல்லை, உண்மையா இல்லை, பரிசுத்தமா இல்லை, அவர் நிறைய பாடல்கள் எழுதியிருக்கிறாரு, அந்த பாடல்களை நம்ம பாடலாமான்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு ஆராதனை இட்ஸ் நாட் பேஸ்ட் ஆன் த சாங். நிறைய நேரம் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் சாங் தான் இட்ஸ் பார்ட் ஆஃப் எ வர்ஷிப். சாங் இஸ் 5% ஆஃப் எ வர்ஷிப். அதுக்கு ரிமைனிங் 95% வந்து நம்மளுடைய ஹார்ட் மேட்டர்ஸ், நம்மளோட லைஃப் ஸ்டைல் மேட்டர்ஸ், நம்மளோட ஆக்ஷன்ஸ் மேட்டர்ஸ், இது எல்லாமே கம்பைன்ட் ஆகி தான் வர்ஷிப் இருக்கிற கான்செப்ட்லேயே வருது. வர்ஷிப் வந்து ஃபர்ஸ்ட் இட் ஸ்டார்ட்ஸ் வித் சாக்ரிஃபைஸ். நம்ம எவ்வளவு தூரம் சாக்ரிஃபைஸ் பண்றோம், அல்லது எவ்வளவு தூரம் நம்மளை அர்ப்பணிக்கிறோம், ஆண்டவருக்கு முன்னாடி நான் எவ்வளவு தூரம் என்னை தாழ்த்துக்கிறேன், இதெல்லாமே என்னோட லைஃப் எவ்வளவு ட்ரூத்ஃபுல்லாக இருக்குது, என்னோட லைஃப் எவ்வளவு ஹோலினஸா இருக்குது, என்னோட லைஃப் எப்படி அக்கார்டிங் டு அலைன்ட் வித் காட்ஸ் வில் ஆகுது, இதெல்லாமே பார்ட் ஆஃப் எ வர்ஷிப். இதெல்லாமே கம்பைன்ட் ஆகி ஒரு எக்ஸ்பிரஸ் பண்றதுக்காக வெளியில நான் காமிக்கிறது தான் அந்த பாடல்கள் மூலமாக தேவனை உயர்த்துறது. அப்போ என் இருதயத்துல ஆண்டவரை நான் உயர்த்துறத வெளியரங்கமாக பாட்டின் மூலமாக தெரியப்படுத்துறதும் ஒரு வெரைட்டி ஆஃப் வர்ஷிப். சரி, அப்போ இன்னைக்கு வந்து நிறைய பேருக்குள்ள ஒரு கேள்வி, கிட்டத்தட்ட ஒரு 5 விதமான கேட்டகரிஸ்ல பிடிக்கலாம். ஒரு பக்கம் இந்த சாங் ரைட்டர் வந்து பாவத்துல விழுந்துட்டாரு, அந்த பாடல்களை நான் பாடலாமா? ஆண்டவர் அவருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கிருபைகள் இருக்கும். சில பேருக்கு நல்ல ஒரு கிருபைகள் இருக்கும், பட் ஏதோ ஒரு சூழ்நிலையில அவங்க வந்து தவறி போகும் பொழுது இட்ஸ் நாட் தட் அவங்களை ரிஜெக்ட் பண்ணணும் நீங்க அவசியமே கிடையாது. அந்த பாடல் தேவனே உயர்த்துகிறதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பார்க்கணும். உண்மையாலுமே அந்த பாடலை நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்டீங்க. எப்பொழுதுமே ஆவியானவர் ஏவுறதின்படி நீங்க பாடுறது வந்து ரொம்ப நல்லது. அவர் வந்து உண்மையாலுமே ஆண்டவர் கூட இருந்த நாட்கள்ல ஆண்டவர் மூலமாக கொடுக்கப்பட்ட சில பாடல்கள் உண்மையாலுமே மெய்யாகவே இருந்திருக்கலாம். ஆனா சிலர் பாத்தீங்கன்னா ஒரு பாடல் எழுதுவாங்க, ஒரு கடமைக்கு எழுதுவாங்க, ஒரு போட்டிக்கு எழுதுவாங்க, அதெல்லாம் இட்ஸ் ஆஃப் நோ யூஸ். உண்மையாலுமே தேவன் கிட்டத்துல இருந்து வந்த பாடல்கள், ஒருவேளை அவர் அதுக்கப்புறம்
அவருடைய மாம்சத்துல தவறி போயிருந்தாலும் எஸ் யூ கேன் சிங். ஓகேங்களா, நான் எப்பவுமே அதான் சொல்லுவேன், ப்ரொவைடட் அந்த சாங் வந்து தேவன் கிட்ட இருக்கும் போது வந்திருக்குது. ஓகேங்களா, அந்த பாடல்கள் எல்லாமே கரெக்டான வரியில இருக்கு. ஐ மீன் கரெக்டான பிப்ளிக்கல் டாக்டரைன் பேஸ்ட் படி இருக்குதுன்னா அது நீங்க டெஃபினெட்லி யூ கேன் சிங் தட் சாங் டு வர்ஷிப் காட். ஓகேங்களா, அதுக்கப்புறம் செகண்ட் கைண்ட் ஆஃப் பீப்புள். ஓகேங்களா, அதாவது லிரிக்ஸ் வந்து அது அது ஒழுங்காகவே புரியல. லிரிக்ஸ்ல வந்து கொஞ்சம் அன்பிப்ளிக்கல் ட்ரூத் எல்லாம் இருக்கு, அன்பிப்ளிக்கல் இன்டர்பிரேஷன். அதாவது வேதத்தின் அடிப்படையில் அற்ற சில காரியங்கள். ஓகேங்களா, அல்லது வசனத்தை புரட்டி போடுகின்ற வரிகள் அதுல இருக்குதுன்னா இட்ஸ் பெட்டர் டு அவாய்ட் இட். நம்ம நல்லாவே புரிஞ்சுக்கணும். வாட் எவர் விஷிங் அதுல போட்டிருக்கிற ஒவ்வொரு வேர்ட் இட்ஸ் really மேட்டர். ஓகேங்களா, whether it's based on the word, based on the truth, ஓகேங்களா, based on God himself. இன்னைக்கு அவரை வந்து போற்றுவதற்காக என்னென்னமோ apart from the Bible எதுவுமே biblical based அந்த சாங்ஸ் இல்லாட்டி சும்மா ஜீசஸ் ஜீசஸ் ஆட் பண்றதுனால அது வர்ஷிப் சாங்ஸ் ஆயிடாது. You have to make sure that it is aligned with the God's word. தேவனுடைய வார்த்தைக்கு கரெக்டாக ஒத்து போகுதான்னு சொல்லிட்டு அந்த பாடல்களை நீங்க பார்க்கணும். ஓகேங்களா, அப்படி அந்த பாடல்கள் ஒத்து போகவில்லை என்றால் இட்ஸ் பெட்டர் டு அவாய்ட் இட். தட் இஸ் நாட் கால் டு பி ஆஸ் மற்றவங்களுக்கு அது வந்து உணர்ச்சி வச தூண்டுற ஒரு பாடல்கள்லாம் இருக்குது. அது வந்து இட்ஸ் நத்திங் டு டூ வித் பிரசன்ஸ் ஆஃப் காட். ஓகேங்களா, ஒருத்தங்களோட உணர்ச்சியை தூண்டுறதுக்கு வேதுவாக ஒரு பாடல்கள் அது என்ன அழகா என்ன இனிமையாக இருந்தாலும் இஃப் இட் இஸ் நாட் அலைன்டு வித் காட்ஸ் வேர்ட், தேவனுடைய வார்த்தைக்கு அலைண்டா இல்லைன்னா அது வந்து இட்ஸ் பெட்டர் டு அவாய்ட் இட். ஓகேங்களா, மூணாவது உள்ள கேட்டகரி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ அந்த சாங் வந்து அவங்க சாங் நல்லா எழுதியிருக்கிறாங்க, ஆனா அந்த சாங்ல கரெக்டா இருக்கு. பட் ஆனா அந்த சாங் ரைட்டர்ஸ் வந்து he believes in false doctrine. ஓகேங்களா, அவர் வந்து ஃபால்ஸ் டாக்டரின்ல தான் அவர் இருக்கிறார். ஓகேங்களா, கள்ள உபதேசத்துல இருக்கிறார். ஆனா சாங் கரெக்டா எழுதியிருக்கிறார். சாங் வந்து கரெக்டா இருக்கு. அவருக்கு வந்து ரொம்ப பெனிஃபிட் ஆகும். அவருக்கு வந்து அதன் மூலமாக மணி ஜென்ரேட் ஆகும். இன்னைக்கு யூடியூப்ல நீங்க வந்து சாங் பிளே பண்ண அவங்களுக்கு அது இன்கம் வரும். Because they are using for their அந்த பேட் டாக்டரைனை இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதுக்கான மினிஸ்ட்ரி எக்ஸ்பேண்ட் பண்றதுக்காக அந்த ஃபண்ட் அங்க போகும். அப்படிப்பட்ட சாங்க பாடலாமா கேட்கலாமான்னா இட்ஸ் பெட்டர் டு அவாய்ட் இட். ஓகேங்களா, see the doctrine really matters. ஏன்னா வேதம் தெளிவாக சொல்லுது, நமக்கு நல்லா தெரிஞ்ச எல்லாருமே எடுக்கிற ஒரு சம்பவம் ஜான் 4:23 தெரியும். those who worship God shall worship in truth and spirit. ஓகேங்களா, ஆவியோடும் உண்மையோடும் நம்ம ஆராதிக்க வேண்டும் சொல்லிட்டு வசனம் இருக்கு. அப்போ ஒரு பக்கம் ஆவினா நீங்க உள்ளால இட்ஸ் நாட் த ஹோலி ஸ்பிரிட், அது ஸ்மால் எஸ் தான் இருக்கும். உள்ளால நீங்க எப்படி ஆண்டவரை நீங்க ஆராதிக்கிறீங்க, உள்ளால நீங்க எப்படி உயர்த்துறீங்க, உங்களோட இருதயத்திலிருந்து உங்களுடைய ஆத்மாயிலிருந்து ஆண்டவரை உண்மையாலுமே நீங்க வந்து தொழுகிறீங்களா, ஆராதிக்கிறீங்களா? தட் ரியலி மேட்டர்ஸ். த வர்ஷிப் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் யுவர் ஸ்பிரிட். உங்களோட ஸ்பிரிட் ரெலம்ல இருந்து தான் அது ஸ்டார்ட் ஆகி வெளியில வந்து உங்களுடைய பாடியில எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு நீங்க உங்களுடைய அலோவ் பண்ணணும். சில சும்மா வாயளவுல துதிக்கிறது வந்து பிரயோஜனமே இல்லை. அதனாலதான் ஏசாயா என் ஜனங்களோ வாயளவுல வந்து ஆண்டவரை வந்து துதிக்கிறாங்க, ஆனா இருதயமா பயங்கர தூரமா இருக்குன்னு அவர் சொல்லுவார். அப்போ இருதயம் ஆண்டவர்கிட்ட நெருங்கி வர்றதுதான் அந்த ஹார்ட், அந்த க்ளோஸ்னஸ் இன்சைட், உள்ளால வந்து ஒரு பெரிய க்ளோஸ்னஸ் வர்றதுதான் the first part of worship. அதுல செகண்ட் பார்ட் வந்து it should have the truth. ஓகேங்களா, சத்தியம், அதுல சத்தியமா இருக்கணும். ஓகேங்களா, whether that song writer அவரும் அவருடைய டாக்டரைன்ஸும் கரெக்டா இருந்ததுன்னா மட்டும்தான் you better sing that song. ஓகேங்களா, அதுல நிறைய பேர் நீ கன்ஃபியூஸ் பண்றது அவங்களோட பர்சனல் லைஃப் ஸ்டைலை வச்சு நீங்க ஒருத்தங்களை யாரையும் முடிவு பண்ணாதீங்க. பட் டாக்டரினை வச்சு நீங்க முடிவு பண்ணுங்க. எவ்ரிபடி ஏதோ ஒரு பாயிண்ட்ல அவங்க வீக்கா இருக்கிறாங்க, விழுந்து போவாங்க. ஸோ தட் டசன்ட் மேட்டர். ஆனா ஆண்டவருடைய பார்வையில எது ரொம்ப முக்கியமானதா, அவங்க சத்தியத்தில் நிலைத்திருக்கிறார்களா, அந்த சத்தியத்தின் நிலைத்தபடி அந்த சாங் அவங்க எழுதியிருக்கிறாங்களா. ஓகேங்களா, பட் அவங்க வந்து அந்த சத்தியத்தினால நினைத்திருக்கல, அவங்களோட டாக்டரின் வந்து தப்பா இருக்குது, கள்ள உபதேசங்கள் இருக்கிறாங்க, ஆனா சாங் சூப்பரா இருக்கு. அந்த சாங்கை நீங்க திரும்ப திரும்ப கேட்கும் பொழுது யூ ஆர் இன்டைரக்ட்லி சப்போர்ட்டிங் தேர்
மினிஸ்ட்ரி, ஓகேங்களா, அவங்க வந்து அந்த கள்ள உபதேசம் ஸ்ப்ரெட் பண்றதுக்காக நீங்க வந்து சப்போர்ட் பண்ற மாதிரி ஆயிரும், ஓகேங்களா. தோ அந்த சாங் நல்லா இருந்தாலும் பட் ஹிஸ் அதாவது நான் இது தேர்ட் கேட்டகரி ஆஃப் பீப்புள் நான் சொல்றேன், அவங்களுடைய கண்டென்ட் நல்லா இருந்திருந்தாலும், அதாவது சாங் சூப்பரா இருந்தாலும், பட் இஃப் தே பிலீவ் இன் த ஃபால்ஸ் டாக்ட்ரைன், இட்ஸ் பெட்டர் டு அவாய்ட். ஆனா அதுல அதே நேரத்துல அவங்க பாவத்துல ஏதாவது விழுந்துட்டாங்க அதுக்கப்புறம் அப்படின்னா இட்ஸ் நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்டு அதை அவாய்ட் பண்ணணும் அவசியமே கிடையாது. ஏன்னா அந்த சாங் வந்து சூலி அவங்க வந்து ஆர்டர் கொடுத்துருப்பாங்க, அவங்களோட பிசிக்கல் வீக்னஸ்னால விழுந்திருக்கிறாங்களே தவிர, பட் அவங்களோட ஸ்பிரிச்சுவல் வீக்னஸ் இஸ் வெரி டேஞ்சர். ஸ்பிரிச்சுவல் வீக்னஸ் இஸ் வேர் தே பிலீவ் இன் த ஃபால்ஸ் டாக்டரின், சத்தியத்தை தவிர வேற எந்த ஒரு காரியமும் அந்த பாட்லயோ அவங்களோட லைஃப் ஸ்டைல இன்வால்வ் இருந்தா இட்ஸ் பெட்டர் டு அவாய்ட் இட். இஃப் த சாங், ஓகேங்களா, இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் யுவர் ஸ்பிரிட், ஓகேங்களா, அண்ட் இட்ஸ் மிக்ஸ்டு வித் த ட்ரூத், ஓகேங்களா, அதுல வந்து சத்தியத்தில் அது சத்தியம் நிறைஞ்சிருக்கு, எழுதினவரும் சத்தியத்தில் நிறைஞ்சிருக்கிறாரு, கரெக்டான சத்தியத்தை பேசுறாருன்னா யூ கேன் ஃப்ரீ டு யூஸ் தட் சாங் அண்ட் யூ வர்ஷிப் காட், ஓகேங்களா. அதே நேரத்துல அதுல ஃபால்ஸ் டாக்ட்ரைன்ல அவங்க இன்வால்வ் இருக்கிறாங்க, தோ அந்த சாங் சூப்பரா கரெக்டா இருந்தாலும் இஃப் தே ஆர் இன்வால்வ் இன் த ஃபால்ஸ் டாக்ட்ரைன், அந்த சத்தியத்தை இல்லாமல் அவங்களுடைய அவங்களுடைய பிலீஃப் சிஸ்டமே வந்து ஒரு ஃபால்ஸ் டாக்டரின்ல மாட்டிக்கிட்டு இருந்துச்சுன்னா then it's very danger, இல்ல. அதே நேரத்துல பாத்தீங்கன்னா we have to be keep one thing, எப்பொழுதுமே ஆவியானவர் வழி நடத்துற மாதிரி நம்ம வந்து வழி நடத்தப்பட வேண்டும். ஆராதனைங்கிறது வந்து இன்னொருத்தங்க நம்மளை வழி நடத்துறது கிடையாது, ஓகேங்களா. ஆவியானவர் உங்களை வழி நடத்த வேண்டும். அவங்க வந்து ஆவியானவர் எதை விரும்புறாரோ அதை செய்யறதுதான் உண்மையான ஒரு ஆராதனையா இருக்கலாம். ஸோ இதுல வந்து நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர், நம்ம எஸ்பெஷலி ஃபார் த பீப்புள் இன் மினிஸ்ட்ரி, அவங்களுக்குள்ள எப்படி இருக்கணும்னா they should have wisdom, they should have grace, they should have humility. இது மூணுமே அவங்களுக்கு இருந்தாதான் எது கரெக்டான பாடல் அதை சூஸ் பண்றதுக்குள்ள விஸ்டம் கண்டிப்பா உங்களுக்கு தெரியும், அதுக்குள்ள ஞானம் உங்களுக்கு கண்டிப்பா எடுக்கணும். இது கரெக்டான ஆராதனை பாடல்களா, இந்த பாடல் அதாவது சத்தியத்துல நிறைஞ்சுதான் அவங்க எழுதியிருக்கிறாங்களா, சத்தியத்தின்படி அவங்க வாழ்றாங்களா, சத்தியத்தின்படி அவங்க போதிக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு விஸ்டம் வேணும். அதே நேரத்துல we need grace. எதுக்குன்னா சில பாடல்கள் தப்பித்துக் கொள்வதற்காக ஒரு கிரேஸ் நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஓகே ஆண்டவர், இந்த பாடல் எனக்கு செட் ஆகல, இந்த பாடல் எனக்கு ஒத்து வரல அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ அதுல இருந்து தப்பித்துக் கொள்வதற்காக நமக்கு ஆண்டவர்கிட்ட கிரேஸ் வேணும். அதே நேரத்துல we need humility, ஓகேங்களா. ஹியூமிலிட்டி வந்து இன்னைக்கு வந்து நிறைய பேர் வந்து ஐயோ பெரிய ஒரு டிபேட் எல்லாம் பயங்கரமா போயிட்டு இருக்கு, அது தப்பு இது தப்பு அது தப்பு, அது அந்த டிபேட் பண்றதுக்கு நமக்கு வந்து இதே நமக்கு வந்து there is no use. அந்த இடத்துல ஒரு தாழ்மையா இருந்து எங்கெங்கெல்லாம் அவாய்ட் பண்ணுமோ அவாய்ட் பண்ணிடணும், எங்கெங்கெல்லாம் வந்து அக்செப்ட் பண்ணணும். பட் we need to live with peace. அதன் மூலமாக ஒரு பெரிய சண்டை போட்டு ஒரு பெரிய தர்க்கம் பண்ணி செய்யலாமா வேண்டாமான்னு அதுக்கே நம்ம வந்து நேரத்தை செலவிடுறதை காட்டிலும் we need grace to avoid, we need grace to escape. அது ஆண்டவர் தான் கொடுப்பாரு. அதே நேரத்துல we need wisdom to understand what kind of song is that, and we need the humility in every way. எங்க போனாலும் நீங்க யாருன்னு காமிக்கிறதை காட்டிலும் நீங்க எவ்வளவு தாழ்மையா இருக்கிறீங்க, that really matters. I hope இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக். எந்த பாடலை நம்ம ஆராதனைக்கு யூஸ் பண்ணலாம், இப்ப இருக்க நிறைய பாடல்கள் இது யூஸ் பண்ணலாமா வேண்டாமானே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருந்த இந்த ஒரு கேள்வி உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிற ஒரு ஆன்சர். ஸோ கர்த்தர் தாமே உங்களை ஆராதனையில குறிப்பாக சத்தியத்திலும் உண்மையில நம்மளை வழிநடத்தணும். ஆண்டவருடைய வருகைக்கு ஒவ்வொருத்தரும் ஆயத்தப்பட வேண்டும். கர்த்தர் தாங்க உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.